உலக நாடுகளை கவலைக்குள்ளாக்கும் வகையில் ஹாண்டா வைரஸ் தொடர்பான செய்திகள் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தென் அமெரிக்காவிலிருந்து பயணம் செய்த MV ஹாண்டியஸ் என்ற கப்பலில் பயணித்த சிலருக்கு ஹாண்டா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் பொதுவாக எலியின் சிறுநீர், மலவிசர்ஜனம் மற்றும் உமிழ்நீர் மூலம் பரவுகிறது. அரிதான சந்தர்ப்பங்களில் ஹாண்டா வைரஸ் வகை மனிதர்களிடமும் பரவ வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். தற்போது உலகளவில் 10க்கும் மேற்பட்ட சந்தேக மற்றும் உறுதி செய்யப்பட்ட பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் சிலர் உயிரிழந்ததும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸின் ஆரம்ப அறிகுறிகள்: அதிக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல். பின்னர் இது நுரையீரல் பாதிப்பாக மாறும் அபாயமும் இருப்பதாக WHO தெரிவித்துள்ளது. ஆனால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும், தற்போது இந்த வைரஸ் உலகளவில் பெரிய அளவில் பரவும் அபாயம் குறைவாகவே உள்ளது என்றும் உலக சுகாதார அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரத்தில் எலிகள் அதிகம் காணப்படும் இடங்களில் சுத்தம் பேணுதல், உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல் மற்றும் உடல்நல குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுதல் அவசியம் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.